இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நினச்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, லாசர் இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. பெத்தானியா கிராமமே கண்ணீரில் இருந்தது. அவன் சகோதரிகள் மார்த்தா, மரியா இயேசுவிடம் செய்தி அனுப்பினார்கள். ஆனால் இயேசு உடனே வராமல் தாமதித்தார். அந்த நேரத்தில் லாசரு மரித்தான். 4 நாட்கள் கழித்து இயேசு வந்தபோது எல்லாரும் துக்கத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். மார்த்தா இயேசுவிடம், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்காமல் இருந்திருப்பான். அப்போது இயேசு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். பின்னர் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லை அகற்ற சொன்னார். அவர் பரலோகத்துக்கு நேராய் அவர் கண்களை ஏறெடுத்து ஜெபம் செய்து, லாசருவே, வெளியே வா என்று கூப்பிட்டார். அந்த நேரத்தில் மரித்திருந்த லாசரு உயிருடன் வெளியே வந்தான். இதுதான் தேவனுடைய வல்லமை. மரணம் அங்கே தோற்று போனது, ஜீவன் அங்கே ஜெயித்தது. ஊரே அதிசயத்தில் திகைத்து, மரணம் கூட இயேசுவின் முன்னிலையில் சக்தியற்றது என்பதை காட்டுகிறது. அவரை நம்புகிறவன் மரித்தாலும் நித்திய ஜீவனை பெறுவான் என்பதே இந்த நிகழ்வின் உண்மை. ஆம் பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் நேரங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவனுக்கு முடிவு என்ற வார்த்தையே இல்லை. நாம் பார்க்கும் முடிவு அவருக்கு ஒரு புதிய ஆரம்பம். நீ இழந்ததை எண்ணி துக்கப்படுகிறாயா? அவர் திருப்பி அமைக்க முடியும். மூடப்பட்ட கதவுகள் உங்களை பயமுறுத்துகிறதா? தேவன் புதிய வழியை திறக்க முடியும். மனிதன் தாமதம் என்று சொல்வதே தேவன் சரியான நேரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டால்தான் உண்மையான தோல்வி. ஆனால் நம்பிக்கையுடன் நின்றால் அற்புதம் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. இன்று உங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லையா? அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். அவர் பேசும் ஒரு வார்த்தை இறந்து போன கனவுகளையும் உயிர்ப்பிக்கும். அதனால் பயப்படாதீங்கள், நம்பிக்கை விட்டுவிடாதீங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இயேசு உயிர்ப்பிப்பார். ஆமேன்.